Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, கருவேப்பிலை தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெயிலே ரோஸ்ட் ஆக போகிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுந்து லேசாக சவக்கட்டும். உளுந்து நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை போட்டு ஒரு பரட்டினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. உப்பு போட்டு ஒரு பரட்டினதுக்கப்புறமா மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ தான் நல்லா முருக ஆரம்பிக்குது. வெந்திருக்கான்னு ஒரே ஒரு கிழங்கு மட்டும் நசுக்கி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். 3/4 தான் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம்
மூடி வச்சு வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது. அடுத்தது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா மூடி வச்சே வேக விடுங்க. கொஞ்சம் முருகலாக வேணும்னா ஓப்பன் பண்ணி வேக விடுங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஓப்பன் பண்ணியிருக்கட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறாக வரும். நல்லா முருகலாக வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு சாட்டை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றலாம் வாங்க. முருகலான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.